Boys and girls, good morning. Good afternoon actually. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேக்குதா சார் பேசுறது? கேக்குதா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? நான் தெரியலனா. Yes, am I visible? Am I audible? எல்லாருக்கும் எல்லாம் கேக்குதா? பார்க்க முடியுதா? Give you some time for you people to join. Hello. பசங்களா வந்துட்டீங்களாடா? லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்துருந்தோம்டா. Yes, we had seen till this problem in our last class, correct? ஆமா பசங்களா, ஒரே ஒரு கிராஸ் ப்ராடக்ட் முடிச்சிருந்தோம் சார். இந்த சேனல் எனக்கு வருது, இந்த சாப்டர் எனக்கு வராது, கவலைப்படாதீங்க. இதோட ப்ரீவியஸ் இது சாப்டர் போய் பாருங்கள். இதோட இதே இதில் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷனல் மோஷனோட ப்ரீவியஸ் லைவ் ஒன்று இருக்கும். என்னோட ஃபோட்டோ இருக்கும். இந்த வீடியோவில் என்ன தம்ப்நெயில் இருக்கும் அதே தம்ப்நெயில் இருக்கும். அதை போய்ட்டு பாருங்கள். அதில் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளமுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். சரியா? கிளியரா? ஸோ அது பாருங்கள். அது பார்த்துட்டு இந்த லெக்சர்லேயும் வந்துட்டு நான் இப்போது கான்செப்ட்ஸ் எடுத்து தான் டாபிக் உள்ள போகிறேன். அதனால் வந்துட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் நோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியா? இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ரைட் நோ த லெக்சர் ஸ்டார்ட். ஸோ இதில் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறதுல நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? ஸோ டார்க்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது ஆங்குலர் மொமெண்டமோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு. ஹாய் டாக்டர் ஜெனிதா, வணக்கம்டா, வெல்கம் டு த கிளாஸ் டாக்டர். சரியா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் வந்து டார்க். ஓகேவா? டார்க்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸோட அடுத்து பார்ப்போம். சார், ஆர் யூ ஃபீலிங் வெல்? நோ, ஐ ஹாவ் ஃபீவர், கோல்டு ரெண்டுமே இருக்குடா. ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. பட் இட்ஸ் ஃபைன். நேற்று ஈவினிங்கே நான் கிளாஸ் எடுக்கல, அதனால சரி ஓகே எப்படியாச்சும் இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டேன் இன்னைக்கு. சரியா? பார்த்துடலாமாடா பசங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஹோப்ஃபுல்லி எவ்ரி ஒன் இஸ் ரெடி. சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் சார் சொன்ன மாதிரி என்ன பார்க்க போகிறோன்னா, டார்க்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வாரு டார்க். ஓகேவா? டார்க்கோட சிம்பிள் வந்துட்டு டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டவ் வந்து ஒரு க்ரீக் ஆல்ஃபபெட். ஓகே, என்னது டவ் வந்து ஒரு க்ரீக் ஆல்ஃபபெட். ஸோ அது வந்து இப்படி இருக்கும் பார்க்க. திஸ் டவ். டார்க்கோட சிம்பிள் வந்து டவ். டார்க் வந்து இஸ் த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்படி டேர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் டார்க்கு. இது எதில் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். அப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது பிவட் பாயிண்டில். அந்த பிவட் பாயிண்ட்னா எந்த பாயிண்ட்டை பொறுத்து திருப்ப போகிறோம் அப்படின்றது. ஓகேவா? இப்போது ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கோ. டோரில் வந்து நமக்கு ஹிஞ்ச் இருக்கும். கரெக்டாக என்னது இருக்கும்? ஹிஞ்ச் இருக்கும். இப்போ டோரை திறக்கிறோன்னா அபவுட் தட் ஹிஞ்சு தான் டோர் திரும்பும். என்னது? அபவுட் தட் ஹிஞ்சு தான் வந்துட்டு டோர் திரும்பும். அப்போது அந்த ஹிஞ்சு தான் வந்துட்டு பிவட் பாயிண்ட். அந்த பிவட் பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம ஃபோர்ஸ் எங்கே அப்ளை பண்ணோம்? இங்கே தான் டோரோட ஹேண்டில் இருக்குன்னா இங்கே தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். கரெக்டாக? இங்கே தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸு அதுக்கப்புறம் அந்த பிவட் பாயிண்டில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்து மேலே தான் டார்க் டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ டார்க் நம்ம எப்படி சொல்லணும்னா இஸ் த கிராஸ் ப்ராடக்ட். டார்க்னா என்னது? இட் இஸ் த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கிராஸ் எஃப். ஆர்ன்றது அந்த பிவட் பாயிண்ட்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸு, எஃப்ன்றது எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் நோட் என்னென்னா, ஆர்டர். இதோட ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர் தான் வரணும், அப்புறம் தான் வந்துட்டு எஃப் வரணும். சரியா? ஆர் கிராஸ் எஃப்னு தான் எழுதணும். சரியா? ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் உனக்கே தெரியும். நீ வந்துட்டு ஆர் கிராஸ் எஃப்னு எழுதுனா உனக்கு வேறு டைரெக்ஷனில் வரும். எஃப் கிராஸ் ஆர்னு எழுதுனா வேறு டைரெக்ஷனில் வரும். எப்படி வந்துட்டு டைரெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கிராஸ் ப்ராடக்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பொசிஷன் கிராஸ் ஃபோர்ஸ் தான் எழுதுமே தவிர ஃபோர்ஸ் கிராஸ் பொசிஷன் எழுதிடக்கூடாது. ஓகேவா? இப்போது இது வந்துட்டு நீ வந்து இந்த பிவட் பாயிண்ட் நீ வந்து ஆரிஜின் வச்சுக்கலாம். சரியா? இந்த பிவட் பாயிண்ட்டை நீ வந்து ஆரிஜின் வச்சுக்கலாம். அது ஆரிஜினல் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, எந்த சைடு வேணாலும் இருந்துட்டு போகுது. இப்போது நீ அதே வந்துட்டு டார்க்கை வந்துட்டு அந்த பிவட் பாயிண்ட்லேருந்து பார்க்காம, அதாவது நீ வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான பிவட் பாயிண்ட்லேருந்து நீ டார்க்கை கால்குலேட் பண்ணாமல் நீ வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் பீன்ற பாயிண்ட்டில் நீ டார்க்கை கால்குலேட் பண்ணணும்னு பார்க்குற. இந்த பாயிண்ட்டில் டார்க் என்னவாக இருக்கும்
அப்படி கால்குலேட் பண்ணணும் பார்க்குற அப்படின்னா நீ வந்து எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்னது எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிக்கணும். அதாவது வந்துட்டு ஆர் இருக்கு இல்லையா, அந்த ஆர் எஃபெக்டிவ் நீ கண்டுபிடிக்க போகிற. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுக்கு வந்துட்டு நீ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அதாவது ஆர் ஆஃப் த பார்ட்டிகல், பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் மைனஸ் என்னதுரா பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் பி. இது ரெண்டும் நீ பண்ணணும். இது ரெண்டும் நீ பண்ணினா உனக்கு எஃபெக்டிவான ஆர் கிடைக்கும். எஸ், இஸ் தட் கிளியர்? அப்போ நீ வந்து டார்க் கால்குலேட் பண்ணலாம். அப்போ நீ வந்து டார்க் கால்குலேட் பண்ணா ஈக்குவல்ஸ் எப்படி இருக்கும்டா? சரியா? கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? என்னது ஆரிஜின்லேருந்து கால்குலேட் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் பிலேருந்து கால்குலேட் பண்ணுறேன்னா நீ வந்து ஆர் மைனஸ் ஆர் நாட் பண்ணிவிட்டு அப்புறமா எஃபோட கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். கிளியரா? எஸ், ஓகே. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஆங்குலர் மொமெண்டம். ஒரே ஒரு நிமிஷம்டா. ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்னன்னு சொல்லலாம்னா இஸ் த ரொட்டேஷனல் ஈக்குவலண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இட் இஸ் த ரொட்டேஷனல் ஈக்குவலண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த லெக்சர் பார்க்குறேன்னா எப்பயும் சொல்கிறது தான், நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ, நோட்ஸ் எடுத்துகிட்டே பாடுறா. நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இந்த டாபிக் நான் எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். ஸோ அது கொடுத்துருக்க டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் அந்த ஃபார்முலாஸ் வச்சு மட்டும்தான் அதுக்கு அடுத்தடுத்து வர ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்படி நீ கவர் பண்ணிட்டு போகும்போது இட் பிகம் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. சரியா? அதாவது இது என்ன லீனியர் மொமெண்டம் வந்துட்டு P ஈக்குவல்ஸ் mv அப்படின்னு எழுதுவோமா? P ஈக்குவல்ஸ் mv அப்படின்னு எழுதுவோமா? அதோட ஈக்குவலண்ட் தான் வந்துட்டு ஆங்குலர் மொமெண்டம். இப்போ வந்துட்டு உனக்கு ஒரு வெக்டார் ஃபார்முலா இருக்குது. எதுக்குன்னா பாயிண்ட் மாஸ்க்கு. இது பாயிண்ட் மாஸ்க்கு யூ ஹாவ் அ வெக்டார் ஃபார்முலா. ஆங்குலர் மொமெண்டம் L ஈக்குவல்ஸ் யாருக்காச்சும் தெரியுமா? என்ன ஃபார்முலா தெரியுமா எல்லுக்கு? யாராவது சொல்லுங்க பாப்போம். எஸ், ஓகேவா? ஆர் கிராஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஆர் கிராஸ் எம்வி. ஆர் பிக்கு பதில் எம்வி போட்டிருக்கேன். ஓகேவா? எஸ், ஓகே. இப்போ இது வந்து வெக்டார் ஃபார்முலா. இது என்னதுடா? வெக்டார் ஃபார்முலா. சரியா? இப்போ இதே வந்துட்டு ஒரு பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுதுன்னா என்னது? if a particle moves in a straight line. ஓகே, அதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகுது. அதாவது வந்துட்டு லீனியர் மோஷன், அண்டர்கோயிங் லீனியர் மோஷன் அப்படின்னா எஸ், அப்போ அதோட ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் அ பாயிண்ட். என்னது லீனியர் மோஷன் அண்டர்கோ பண்ணுதுன்னா அதோட ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் அ பாயிண்ட் எல் வந்துட்டு இஸ் கிவன் பை. ஓகேவா? கிளியரா? இதில் இது என்னதுரா? அது வந்து இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிவட்லேருந்து அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ, ஓகேவா, எந்த
டைரக்ஷனில் மூவ் ஆகுது. லைன் ஆஃப் மோஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கும் பிவட்டுக்கும் நடுவில் இருக்க பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து இது. சரியா? கிளியரா? எஸ், இஸ் இட் கிளியர்? ஓகேவா? எப்படி வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து உன்னோட மொமெண்டமை சேஞ்ச் பண்ணுதோ, என்னதுன்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி மொமெண்டமை சேஞ்ச் பண்ணுதோ, எப்படி வந்து F ஈக்குவல்ஸ் இப்படி எழுதுறியோ அதே மாதிரி டார்க் வந்து உன்னோட ஆங்குலர் மொமெண்டமை சேஞ்ச் பண்ணும். புரியுதா? என்னதுன்னா ஃபோர்ஸ் எப்படி மொமெண்டமை சேஞ்ச் பண்ணுதோ அதே மாதிரி உன்னோட டார்க் வந்து ஆங்குலர் மொமெண்டமை சேஞ்ச் பண்ணும். அதாவது வந்துட்டு உன்னோட எக்ஸ்டர்னல் டார்க் வந்துட்டு ஈக்குவல்ஸ் உன்னோட சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு எழுதலாம். dl/dt. கிளியரா? ஹோப் திஸ் இஸ் ஆல்சோ கிளியர். ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா, என்னது எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அவனோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். கிளியரா? எஸ், this is clear. or கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இருக்காது. சேஞ்ச் இல்லைன்னா என்ன, கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆர் I1 ω1 ஈக்குவல்ஸ் I2 ω2 இருக்கும். ஓகேவா? ஆர் இது எப்படி எழுதலாம்? இன்னொரு விஷயம், இதை வந்துட்டு அகைன் M1 M into V1 R1 equals M into V2 R2 ஆகவும் இருக்கும். அப்படியே எழுதலாம். என்ன எழுதலாம்? ஆர் எஸ், சிம்பிளா, வெரி கிளியரா? பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? R3 சூப்பர் 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 ஆகண்ணா. சரி, ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த டார்க் அபவுட் தி ஆரிஜின் when a force of 3 J cap Newton acts on a particle whose position is 2 K cap M. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் given என்னன்னு எழுதுறேன். given என்ன நல்லா பசங்களா இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு F இருக்கு. F என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3 J cap கொடுத்துருக்காங்க. அப்புறமா மாடல்ஸ் அது given R கொடுத்துருக்காங்க. R வந்துட்டு 2 K cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஃபார்முலா என்னடா? டவ் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் எதுனா வரணும்? ஃபர்ஸ்ட் ஆர் வரணுமா எஃப் வரணுமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஆர் தான் வரணும். எஸ், கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸி தானே. ஆர் என்னது? 2 K cap. எஃப் என்னது? 3 J cap. என்ன வரும்? 6 into எழுதிக்கலாமா? எஸ். இப்போ நமக்கு வந்துட்டு என்ன தெரியும்டா, நமக்கு J cross K இருந்தால் நமக்கு I cap வரும் தெரியும். அப்போது இங்கே என்ன இருக்குது? K cross J இருக்குது. இது என்னவாடா இருக்கும்? இது வந்து நெகட்டிவ் I cap-ஆக இருக்கும். இது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் I cap-ஆக இருக்கும். வாட் இஸ் தி ஆன்சர்டா பசங்களா? அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிருச்சு. வேறு வாட் இஸ் தி ஆன்சர்? சி தான் ஆன்சர். சூப்பரா? கிளியரா? ஈஸியா? எஸ், சிம்பிள். ஹாய் டார்க் நைட் ஸ்கார்பியன், வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு த கிளாஸ். அடுத்து I will look into the next problem. இது ஓகேவா? இது கிளியரா? Hopefully this is clear. Let's move on to the next one. Okay, the moment of a force F equals 4 I cap plus 5 J cap minus 6 K cap at 2, 0, minus 3 about the point 2, minus 2, 2 is given by. ஓகேவா? இது அபவுட் த பாயிண்ட்ன்றது தான் வந்துட்டு உன்னோட ஆரிஜின் இருக்க பாயிண்ட்டு. அண்ட் அட் த பாயிண்ட் என்ன கேட்குறாங்க? 2, 0, minus 3ன்ற பாயிண்ட்ல மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க. அப்படின்னா என்னதுடா, நான் இங்கே சொல்லி கொடுத்த மாதிரி நீ பண்ணணும். நான் இங்கே சொல்லி கொடுத்த மாதிரி நீ பண்ணணும். யூ ஹவ் டு ஃபிகர் திஸ் அவுட். உன்னோட
எஃபெக்டிவ் ஆர் என்ன அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எந்த பாயிண்ட்டு ஆர் ஆஃப் த பார்ட்டிகல்லேருந்து நீ சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த கேஸில் பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர் டேஷ் வந்துட்டு நான் ஆர் மைனஸ் ஆர் நாட்னு கண்டுபிடிக்கணும்னு எழுதுறேன். ஓகேவா? ஆர் என்னதுரா பசங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆர் என்னதுங்க? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, அபவுட் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இதுதான் உன்னோட பிவட் பாயிண்ட். எது அபவுட் அ பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாயிண்ட் தான் உன்னோட பிவட் பாயிண்ட். ஸோ அதுதான் உன்னோட ஆர் நாட்டாக இருக்க போகுது. என்னது? அதுதான் உன்னோட ஆர் நாட்டாக இருக்க போகுது. சரியா? அப்போ உன்னோட ஆர் என்னதுடா? அப்போ ஆர் என்னது? இந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் தான் அட் இதுதானே கேட்டிருக்காங்க. இதுதான் அவனோட ஆராக இருக்க போகுது. ஸோ 2i cap minus 0j plus 0j cap minus 3k cap. என்னது? 2i cap plus 0j cap minus 3k cap அப்படின்னு இருக்க போகுது. ஹாய்டா டிஜான், வாடா, வணக்கம் வணக்கம், வெல்கம் டு த கிளாஸ். வா வா வா. ஓகேவா? இப்போ உனக்கு ஆர் டேஷ் இதை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் என்னடா கிடைக்குது பசங்களா? கமான், எனக்கு சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர் டேஷோட வேல்யூ சொல்லுங்க. ஆர் டேஷோட வேல்யூ 2j cap மைனஸ் k cap அப்படின்னு கிடைக்க போகுது. எஸ், அதுதானே கிடைக்க போகுது. இதுதான் ஆர் நாட்டுன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? அப்போ இங்கே என்ன ஆகும்? 2 இருக்கும். 2 minus 2 0 ஆயிரும். ஸோ உனக்கு ஐ கேப் எதுவுமே இருக்காது. இங்கே என்ன ஆகும்? 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆயிரும். ஸோ 2j கேப் இருக்கும். அப்புறம் இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2k கேப்னு இருக்கும். ப்ளஸ் 1k கேப்னு வந்துடும். அப்போது 2j கேப் மைனஸ் k கேப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? சூப்பர் சூப்பர். யார் சொல்லியிருக்கா? டாக்டர் ஜெனிதா. வெரி குட் டாக்டர் ஜெனிதா. இப்போ வந்துட்டு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். எதுக்கு? இந்த ஆர் டேஷுக்கும் எஃப்க்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். டவ் ஈக்குவல்ஸ் எடுத்துடலாமா? ஈஸியா பசங்களா பண்ணிடுவீங்களா? இதுக்கு என்னடா வரும்? டிட்டர்மினன்ட் வச்சு தான் எடுக்கணும் சொல்லியிருக்கோம்ல. 0 2 -1 கரெக்டா? ஏன்னா 0 2 -1 அண்ட் 4க்கு நமக்கு என்ன இருக்கு? 4 5 and -6 இருக்கு. எஸ், we have 4, we have 5 and we have -6. இதை சால்வ் பண்ணிங்கன்னா you're going to find the answer which is going to be your D. டா பசங்களா? யாரெல்லாம் டி சொன்னீங்க? இரு, நான் செக் பண்ணுறேன். டி டாக்டர் ஜெனிதா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. there's only one person who has answered. வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் பசங்களா. இதெல்லாம் அதுவும் கான்செப்ட் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை அண்ட் சால்வ் திஸ் வித் மீ. சரியா? கூட சேர்ந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சூப்பர். Shall we move on to the next one? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ், மூவிங் ஆன். A force F is acting at a point கொடுத்துருக்காங்க. The value of alpha for which angular momentum about origin is conserved. என்னது? இது என்ன வேல்யூ ஆஃப் ஆல்ஃபாக்கு ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் தி ஆரிஜின் கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படா கண்டுபிடிக்கலாம்? எப்போ நான் வந்துட்டு ஒன்று சொன்னேன். நான் வந்துட்டு என்ன சொன்னேன்? எப்போ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும்னு சொன்னேன்? எப்போ வந்துட்டு எக்ஸ்டர்னல் டார்க் வந்து 0வாக இருக்கும் அப்போ தான் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? டார்க் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னு சொன்னேன்? ஆர் கிராஸ் எஃப்னு போடலாம். அப்போது இந்த கேஸில் ஆல்ஃபாக்கு என்ன வேல்யூ இருந்தால் ஆர் கிராஸ் எஃப் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. என்னது? ரொம்ப ஈஸி. சரியா?
எஸ் சார், லெட்ஸ் கோ சார். ஓகேவா, இந்த ஆர் கிராஸ் எஃப் ஈக்குவல்ஸ் டிட்டர்மினன்ட் போடலாமா வழக்கம் போல்? எஸ், ஐஜேகே இருக்கும். என்ன இருக்க போகுது? ஆர் வந்துட்டு நமக்கு 2 - 6 and 12 -12 தெரியும். அப்புறமா ஆல்ஃபா 3 and +6 இருக்கு. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும்டா பசங்களா. இது எப்போ 0வாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எஸ் சாரி சார், ஐ டென்ட் ஸ்டடி திஸ் yet. நோ ப்ராப்ளம்டா. நீ போயிட்டு ஃபஸ்ட்டு லெக்சர் பாரு. இந்த லெக்சர் இப்போ உடனே பார்க்க வேணாம். கோ அண்ட் சி த ஃபர்ஸ்ட் லெக்சர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனோட ஃபர்ஸ்ட் லெக்சர் பாரு. அதில் உனக்கு பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் வந்து இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உனக்கு கனெக்ட் ஆகும் பெட்டரா. சரியா? ஓகேவா? ஏன்னா -1 இருந்தால் தான் இது வந்து 0 ஆகும். ஓகே, ஆனது -1 இருந்தால் தான் நமக்கு 0 கிடைக்கும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? பாய் டிஜான், பாய் பாய் பாய். டிஜான் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது, போயிட்டு அந்த லெக்சர் பார்க்கணும். சரியா? எஸ், போயிட்டு அந்த லெக்சர் பார்க்கணும். ஓகேவா? இப்போ யாரெல்லாம் வந்து சார் எனக்கு இந்த டிட்டர்மினன்ட்டே போட தெரில சார் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. பேசிக் மேத் 1 ஷாட் வீடியோ ஒன்று வருதுடா. உனக்கு நான் அடிஷன்லேருந்து ஆரம்பித்து நீட்டுக்கு என்னென்ன மேக்ஸ் தேவையோ எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். அதில் நான் இதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? இது தெரியாமல் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில். தெரியலனாலும் டோன்ட் வரி, a video is coming up to help you. சரியா? டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஓகே ஓகே, மூவிங் ஆன். A mass m moves in a circle on a smooth horizontal plane with a velocity v0 at a radius r0. ஓகேவா? பார்த்துக்கோ, ஒரு சர்க்குலர் பிளேனில் நகர்றதா, மாஸ் m இருக்கு, ரேடியஸ் r0, வெலாசிட்டி v0. The mass attached to a string which passes through a smooth hole in the plane as shown. The tension in the string is increased gradually and finally m moves in a circle of radius r0/2. Find the value of the kinetic energy. The final value of the kinetic energy is final value of kinetic energy என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்செப்ட் என்னன்னா, எப்படா சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? செம்ம, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? இல்லை இது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கா? பாரா, இந்த புல்லிங் ஃபோர்ஸ் வந்துட்டு எங்கே ஆக்ட் ஆகுதுடா? புல்லிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். என்னதுடா? பசங்களா ரிப்ளே காணமேடா. Does anyone have any idea how to solve this problem? ஹாய் சக்திவேல், வாங்க வெல்கம் டு த கிளாஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, இப்போது இந்த டென்ஷன் வந்து கீழே இழுக்குது சொல்கிறாங்களா? என்னது டென்ஷன் கீழே இழுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் ஹவு இஸ் இட் ஆக்சுவலி புல்லிங் த மாஸ் வந்து r0லேருந்து r0/2ன்ற ரேடியஸ்க்கு வருது. ஸோ இந்த டென்ஷனால் வர ஃபோர்ஸ் வந்து இஸ் ஆக்டிங் திஸ் வே. சரியா? என்னது டென்ஷனால் வர ஃபோர்ஸ் வந்து இஸ் ஆக்டிங் திஸ் வே. அப்போ ஆக்ட் ஆகும்போது உன்னோட ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னடா? இது மட்டும் நீ யோசி. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் r and f?
What is the angle between R and F? Angle between R and F வந்து இங்கே 180 டிகிரிஸாக இருக்கும். என்னவாடா இருக்கும்? 180 டிகிரிஸாக இருக்கும். அப்போ உனக்கு நெட் டார்க் எதுவுமே இருக்காது. அப்போ உன்னோட ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். ஓகே என்னது? உன்னோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டமும் ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டமும் உனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நீ என்ன எழுதலாம்னா m into v0 into r0 equals ஓகேவா? m v0 r0 equals m vf rf. A correct sir. A correct rakana. Super. A is the right answer. சரியா? இப்படி எழுதலாம். புரியுதா? அப்போ மாசஸ் ரெண்டுமே ஈக்குவல்னால மாசை கேன்சல் பண்ணிடு. அப்போ உனக்கு விஎஃப்க்கு மட்டும் உனக்கு வேணும்னா அண்ட் R0க்கு RFக்கு பதில் நீ என்ன போடலாம்? R0/2 போடலாம். என்னது? RFக்கு பதில் நீ வந்து R0/2 போட்டினா R0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ உனக்கு என்ன வரும்? ஃபைனல் வெலாசிட்டி VF equals 2 times of V0 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ நீ இதை வச்சு என்னது உன்னோட கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணிடலாமா? கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12 mv². ஓகேவா? என்னது 12 mv². அதை நீ கால்குலேட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். எஸ், ஈஸியா? ஆனால் இதில் உனக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தெரியணும். என்னதுடா? உன்னோட ஃபோர்ஸ் வந்து இப்படி ரேடியலாக ஆக்ட் ஆகி புல் பண்ணும்போது ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகிருக்கணும் அப்படின்றது மட்டும் உனக்கு புரியணும். ஓகேவா? கிளியரா? எஸ். கைனடிக் எனர்ஜி என்னன்னு எழுதுவ? 12 m உனக்கு 2 mv0 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். என்ன இருக்கும்? 2mv0 ஸ்கொயர் அப்படின்னு. ஓகேவா? இங்கே 2 இந்த 2ல இருக்க ஸ்கொயர் 2 ஸ்கொயர் v0 ஸ்கொயர்னு வச்சுக்கோ. இதை வந்துட்டு 2 ஸ்கொயர் v0 ஸ்கொயர் எழுதிக்கோ. ஒரு 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ உனக்கு 2 தான் ஆன்சர். கிளியரா? ஈஸியா? கரெக்டா டாக்டர் ஜெனிதா? யூ காட் இட் ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். When a mass is rotating in a plane about a fixed point, its angular momentum is directed along. என்னதுடா? ஒரு மாஸ் வந்து is rotating in a plane about a fixed point. Angular momentum எந்த பக்கமா டைரக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் an easy question. What is the answer ராகண்ணா? Angular momentum formula என்னடா? L equals R cross F. கரெக்டா? L equals R cross P. Yes. Correct. Kinetic energy is correct. Now what about this? அதுக்கு என்னடா ஆன்சரு? எல் வந்து ஆர் கிராஸ் பி நம்ம போட்டுப்போம். ஓகேவா? என்னது டார்க் வந்து நான் என்ன சொன்னேன்? ஆர் கிராஸ் எஃப் சொன்னேன். ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு ஆர் கிராஸ் பி. ஓகேவா? அப்போது எப்படி இருக்கும்? கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தாலே நமக்கு ரிசல்ட் எப்படி வரும்? என்னடா வரும்? கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தாலே நமக்கு வந்துட்டு என்ன வரும்? கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஒரு ஸ்கேலார் வேல்யூ வரும்னு பார்த்துருக்கோம். அதே கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்னு பார்த்துருக்கோம். நமக்கு இன்னொரு வெக்டார் தான் வரும். அந்த வெக்டார் எப்படி இருக்கும்?
அந்த வெக்டார் வந்துட்டு இருக்க நமக்கு ஆல்ரெடி இருக்க ரெண்டு வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலராக தான் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்பனா ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும்? லைன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் ரொட்டேஷன். எந்த பிளேனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு பர்பெண்டிகுலராக தான் நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். கரெக்டா? ஏன்னா நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். சிம்பிளா? எஸ். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஒரு small mass attached to a string rotates on a frictionless tabletop as shown. If the tension in the string is increased by pulling the string, causing the radius of the circular motion to decrease by a factor of 2, the kinetic energy of the mass will be. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம்டா இந்த கொஸ்டின். என்ன பார்த்தோம்? V வந்து 2 டைம்ஸ். ஓகே, உனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னதுடா? ஃபஸ்ட்டு வந்துட்டு உனக்கு போன வாட்டி பார்த்தா அதே கொஸ்டின் தான். ஸ்ட்ரிங் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிள் டாப்பில். டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரேடியஸ் வந்துட்டு ஃபேக்டர் ஆஃப் 2 குறையுது, r/2 ஆகுது. என்னது? ரேடியஸ் வந்து r/2 ஆகுது. அப்படின்னா வெலாசிட்டி என்னடா ஆகும்? லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி வெலாசிட்டி வந்து 2 டைம்ஸ் வெலாசிட்டி ஆகிடும். அப்போது ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தா என்ன ஆகும்? சரி, அப்போது நான் கைனடிக் எனர்ஜி பார்த்தா என்ன ஆகும்? அப்போ கைனடிக் எனர்ஜி பார்த்தா என்ன ஆகும்? இட் இன்க்ரீசஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 4. ஏன்? எனக்கு ½ mv² தானே உன் கைனடிக் எனர்ஜி. இப்போ v வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் v ஆயிடுச்சுன்னா உன்னோட கைனடிக் எனர்ஜி 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகிடும். கரெக்டாக? ஏன்னா 2² வந்துடும். என்ன ஆயிரும்? 2² வந்துடும். ஸோ இன்க்ரீஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன புரியுதாடா? லாஸ்ட் டைம் பார்த்த ஞாபகம் இருக்காடா? ஆங்குலர் மொமெண்டம் L ஈக்குவல்ஸ் mvr தான் போடுவேன். என்ன போடுவேன்? mvr அப்படின்னு போடுவேன். இப்போ உனக்கு m அதே தான் இருக்கும், r மட்டும் r/2 ஆகுது. அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ண r வந்துட்டு என்னது? இப்போ r becomes r/2. அதை காம்பன்சேட் பண்ணால் வெலாசிட்டி will become 2 டைம்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி ட்வைஸ் ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? 2v இங்கே உள்ளே போட்டினா 4v² வரும். ஸோ 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆயிரும். கரெக்டா? கிளியரா? ஈஸியா? இதுவும் கொஸ்டின் நம்பர் 9. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினும் ஒன்றே தான். இந்த கொஸ்டினும் அந்த கொஸ்டினும் ஒன்றே தான். ஓகேவா? கிளியரா? இங்கே பாரு, r0/2ன்னு போட்டால் உன்னோட வெலாசிட்டி வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் v0ன்னு வரும். ஸோ ட்வைஸ் த ப்ரீவியஸ் 4 டைம்ஸ் நார்மல் வெலாசிட்டி வரும். இங்கே என்ன சார் 2 mv0² எழுதிருக்கேன், நீங்கள் 4 டைம்ஸ் சொல்கிறீங்களே சார் அப்படின்னு யோசிக்காத. திஸ் வில் பி ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ½ mv0². சரியா? என்னது? 4 டைம்ஸ் ஆஃப் ½ mv0² ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் 4 டைம்ஸ் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி. சரியா? இப்போ 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? கிளியரா? எஸ். இஸ் தட் கிளியர்? பசங்களா கிளியரா இருக்காடா? சாட்டே வரலடா பாய்ஸ். புரியுதா? மறுபடியும் இந்த சம் யாருக்காச்சும் புரியலைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போ வந்துட்டு நெட் டார்க் 0வாக இருக்கோ அப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு கன்சர்வ்டாக இருக்கும். சரியானது? ஓகே, இங்கே ஏன் சார் நெட் டார்க் 0? ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் த 2 பாரு. என்னது? ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப் பாரு. ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து இங்கே 180 டிகிரிஸாக இருக்குது. என்னது? 180 டிகிரிஸாக இருக்குது. ஓகேவா? கிராஸ் ப்ராடக்ட் 180 டிகிரிஸ் எடுத்து பாரு. 180 டிகிரிஸ் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன ஆகும் பாரு. எஸ் சார், கிளியர். சரி, ஓகேடா பசங்களா, புரிஞ்சிருச்சா? இந்த சம்மும் இப்போ அடுத்த ரெண்டு சம் கழிச்சு வந்த சம்மும் ஒன்று தான். சரியா? நீ இங்கேருந்து இழுக்கிறாங்கன்னு பார்க்காத, உனக்கு ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் ஆக்ட் ஆகுது. இந்த சம்லையும் பாரு என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி தான் ஸ்ட்ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கான், இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால ரேடியஸ் r/2 குறையுது. ஓகே, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். இதுவும் ஈஸிடா பசங்களா, பாரு.
If F is the force acting on a particle having position vector r and tau, and tau be the torque of this force about the origin, then இதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எது ட்ரூவாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடி. ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. உனக்கு என்ன தெரியும்? டவு ஈக்குவல்ஸ் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு உனக்கு தெரியும். ஓகேவா? அப்போது இந்த ஆர் கிராஸ் எஃப்ன்றது வந்துட்டு நமக்கு டவுக்கு ஆர் கிராஸ் எஃப் பண்ணும்போது நமக்கு டவு கிடைக்கும். இந்த டவு வந்துட்டு இந்த ஆருக்கும் பர்பெண்டிகுலராக தான் இருக்கும், எஃப்க்கும் பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். கரெக்டாக என்னவாக இருக்கும்? ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலராக தான் நமக்கு கிடைக்கும். அப்போது என்னவாயிரும்? ரெண்டு ஆர் கிராஸ் ஆர் டாட் டவுன்னு இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்க ரெண்டு வெக்டார்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்னடா ஆகும்? பர்பெண்டிகுலராக இருக்க ரெண்டு வெக்டார்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன ஆகும்? ஆர் டவு காஸ் தீட்டான்னு வரும். காஸ் தீட்டா வந்து என்னது? காஸ் 90 வந்து என்னது? 0. கரெக்டாக? காஸ் 90 வந்து 0. அப்போது திஸ் இஸ் யுவர் ரைட் ஆன்சர். உனக்கு டவு வந்துட்டு ஆர் எஃப் ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலராக தான் வந்து முடியறதுனால நீ ஆரை கொண்டு போய் டவு கூட டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, எஃப் கொண்டு போய் டவு கூட டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, உனக்கு 0 தான் வரும். கிளியரா? ஈஸியா இந்த கொஸ்டினும்? எஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். A particle, okay, sorry, question படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே கேளு. A particle of mass m moves in the xy plane with a velocity v along the straight line AB. Okay, வந்து ABன்ற straight lineல மூவ் ஆகுதா xy planeல. If the angular momentum of the particle with respect to the origin is LA when it's at A and LB when it is at B, then அப்போ இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. LA equals LB ஆ? The relationship between LA and LB depends upon the slope of the line AB. LA less than LB, LA greater than LB. இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? L ஃபார்முலா என்னடா? ஓகேவா? நோடா பசங்களா, நான் இன்னும் சாப்பிடலடா. I did not eat yet. Okay. A is the right answer. Super டாக பசங்களா. ஏன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த லைன் ஏபியும் ஆரிஜினும் வந்துட்டு எல்லா கேஸ்லையுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? என்னது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தா இட் வில் பி ஈக்குவல் இன் ஆல் த கேசஸ். நம்ம என்ன பார்ப்போம்? நம்ம வந்துட்டு கரெக்டாக ஏன்ற பாயிண்ட்டுக்கும் பின்ற பாயிண்ட்டுக்கும் நம்ம பார்க்க மாட்டோம். வி வில் லுக் அட் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏ. புரியுதா உனக்கு? சார் இப்படி இருந்து ஏ வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுன்னு வச்சுக்கோங்க சார். ஏன்ற பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் இருக்கும், பின்ற பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் தானே சார் இருக்கும். ஆர் ஏன்ற பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் இருக்கும், பின்ற பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் இருக்கும். அப்படி யோசிக்காதீங்க. நம்ம என்ன பார்ப்போம்? வி வில் ஒன்லி லுக் அட் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் நம்ம லைன் இங்கே இருக்குன்னா, இந்த லைனு இதான் பாயிண்ட்னா, நம்ம வந்துட்டு இங்கேருந்து இது இவ்வளோ தூரம், இங்கேருந்து இது இவ்வளோ தூரம்னு பார்க்க மாட்டோம். நம்ம இங்கேருந்து இந்த தூரம் மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அது மட்டும் பார்க்கறதுனால இங்கே பார்த்துக்கோ, இது வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் தானே. அதனால வந்துட்டு உனக்கு LA ஈக்குவல்ஸ் LBன்னு தான் இருக்கும். கிளியரா? ஏ ஈக்குவலாக இருக்குன்றது புரிஞ்சுதா? எஸ். ஓகே, மூவிங் ஆன். இது பார் ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது கண்டுபிடிங்க. இது ஈஸியாக கண்டுபிடிச்சல. இது யார் கண்டுபிடிக்கிறா பார்க்கலாம். டவ் ஈக்குவல்ஸ் ஆர் கிராஸ் ஆரும் கொடுத்துட்டாங்க, எஃப்பும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னது? IJK போட்டுக்கோ.
ஓகேவா? ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 7 3 1 -3 1 5. சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எஸ், சூப்பர்டா பசங்களா. சி சொன்னவங்க தான். யூ காட் த ரைட் ஆன்சர். சரியா? என்ன வரும்? 3 5s are 15 -1 I cap அப்படின்னு வரும். அப்புறம் 35 -35 -3 அப்படின்னு வரும் இல்லையா? ப்ளஸ் 7 + 9 K cap அப்படின்னு வரும். கரெக்டாக என்னது? 7 + 9 K cap அப்படின்னு வரும். சி சார், சூப்பரா பசங்க. அடுத்து let's look at the next one. What is the torque of the force acting at a point about the origin? ஓகேவா? ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாரு, இங்கே என்ன ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உடனே நீ போயிட்டு ஃபோர்ஸ் வெக்டர் எடுத்து ஃபஸ்ட் எழுதிடாத. ஆர் கிராஸ் எஃப்னு தான் எழுதணும். ஓகேவா? என்ன எழுதணும்? டவ் ஈக்குவல்ஸ் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு தான் எழுதணும். நீ பாட்டு ஓகே எஃப் ஃபஸ்ட் இருக்கு, நீ எஃப் தூக்கி ஃபஸ்ட்டு போட்டுனா இந்த சம் முடிஞ்சு போச்சு. சரியா? சில்லியாக ஒரு மிஸ்டேக் பண்ணி ஈஸியாக மார்க்ஸ் லூஸ் பண்ணிடலாம். அப்போது ஆர் என்னடா பசங்களா? 3 2 3 ஓகே. டி சார், சூப்பரா பசங்களா. டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? டி இஸ் த ரைட் ஆன்சர். வெறும் ஐ மட்டும் பார்த்தாலே சால்வ் பண்ணிடலாம்டா. 4 2 are 8 மைனஸ் ஆஃப் -9 8 + 9 எவ்வளோ? 17 வரும். ஸோ ப்ளஸ் தான் வரணும் தெரிஞ்சிடும். இது எதுவுமே இல்லை, இந்த -17 நீ அதில் இது பண்ணிட்டு டி தான் ஆன்சர்னு போட்டுடலாம். ஈஸியாக ஃபுல்லு கூட நீ சால்வ் பண்ண வேணும். ஓகே? இது கண்டுபிடிங்க பார்ப்போம். ஜஸ்ட் ட்ரை டு ஃபிகர் அவுட் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். இதுக்கு ஃபார்முலா உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா. எல் ஈக்குவல்ஸ் எம்வி ஆர் பெர்பெண்டிகுலர். சரியா? இது எம்வி ஆர் பெர்பெண்டிகுலர். இங்கே நீ வந்துட்டு ஆர் பெர்பெண்டிகுலர் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும்டா. இது மட்டும் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது கண்டுபிடிக்க உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். ட்ரை டு ஃபிகர் திஸ் அவுட். கண்டுபிடி பார்ப்போம். ஓகேவா? இது வந்து இஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் the origin and the line. and the line draw x minus pi plus 4 equals 0. இந்த லைனுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நீ கண்டுபிடிக்கணும். ஹாய் சார், குட் ஆஃப்டர்நூன். வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் நந்தினி. 0027 என்னது நந்தினி? வணக்கம் நந்தினி. வாங்க வாங்க வாங்க. பாரு, ஈஸியாக ஒரு சம் பாரு. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியுமா? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியுமா? அப்பா,
d equals என்னடா d equals ஃபார்முலா யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க சார் சாப்பிட்டீங்களா ஏன்டா எல்லாரும் அதே கேட்குறீங்க இன்னும் சாப்பிடலடா ஏன்டா மறுபடியும் அதே கேட்குறீங்க உங்களுக்குலாம் சாப்பிட போகணுமா do you guys want to go eat modulus of a x naught plus b y naught plus c by root over a square plus b square which is equal to இது என்ன கண்டுபிடிக்கடா ஈஸி இங்கே என்னதுடா இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஏ வந்து ஏ வந்து 1 பி வந்து -1 எக்ஸ் நாட் வந்து 0 ஒய் நாட்டு 0 சி வந்து +4 இதெல்லாம் வச்சு இதில் போட்டிங்கன்னா இங்கே என்ன தெரியுமா வரும் you'll get sir yesterday listen to பசங்களா I have both fever and cold together பெங்களூர் கிளைமேட்டில் எனக்கு ரெண்டுமே ஒன்றா வந்துருச்சு எனக்கே உடம்பு ரொம்ப முடியல அதனால தான் நேற்று வரலை அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு நேற்று இது இல்லை சரியா மற்றபடி நத்திங் எல்ஸ் இஸ் தி ப்ராப்ளம் பட் இன்னைக்கு கூட எனக்கு இப்போ ரொம்ப முடியல நானே இந்த கிளாஸ் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு அப்போ சரியா ஆனால் உடம்பு கொஞ்சம் சரியில்லை டாக்டர் ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் டு ரெக்கவர் நான் திரும்ப ஃபுல் ஃபோர்ஸில் வந்துடுறேன் சரியா திரும்ப ஃபுல் ஃபோர்ஸில் வந்துடுறேன் எஸ்டா பசங்களா 60 யூனிட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதுக்கு இந்த வேல்யூஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீ போட்டேன்னு வையேன் 1 × 0 0 இங்கேயும் 0 0 ப்ளஸ் சி மட்டும் தான் இருக்கும் 4 கீழே வந்துட்டு √2 வரும் 4/√2 வரும் ஓகேவா இதை கொண்டு போயிட்டு MV R dash ஆர் பர்பெண்டிகுலர் ஃபார்முலாவில் நீ சப்ஸ்டியூட் பண்ணினா 5 × 3 × என்ன வரும் 5 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஆயிடுது 5 டைம்ஸ் 3√2 ஸ்பீட் என்ன 3√2 வரும் இதில் இந்த √2 அப்படியே கேன்சல் பண்ணிடு 5 3s are 15 15 4s are 60 is the correct answer சூப்பர் யார் 60 சொன்னா உஃப் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் சார் ஓகேப்பா ஐ வில் டேக் கேர் ஓகேவா ஸோ 60 is the correct answer ஓகே வெரி குட்டா பசங்களா சரி கிளியரா ஓகேவா இஸ் திஸ் கிளியர் இது வரைக்கும் ஃபுல்லாக புரிஞ்சிச்சா கிளியரா இப்போ யாருக்கெல்லாம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்றது கிளியரா புரியல எனக்கு சொல்லுங்க பாப்போம் லெட்ஸ் டேக் அ வோட் ஓகே என்னது யாருக்கெல்லாம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிளியரா புரியல எனக்கு சொல்லுங்க நான் இப்போ எழுத போகிறேன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் புரிய வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால யாருக்கெல்லாம் இது கிளியரா இருக்கு யாருக்கெல்லாம் கிளியரா இல்லை சார் ஐ டென்ட் லிசன் எனிதிங் சரி பரவாயில்ல நான் தான் கஷ்டப்பட்டு கத்துறேன் லூஸ் விடுப்பா என்ன பண்றது சரியா ஓகே ஓகேவா லீனியர் ஃபிசிக்ஸில் நல்லா கேளு இப்போயாச்சும் கேளு இதையாச்சும் கவனிக்க பாரு ஓகேவா இன் லீனியர் ஃபிசிக்ஸ்
அது என்ன சார் லீனியர் ஃபிசிக்ஸ்னா? லீனியர் ஃபிசிக்ஸ்னா நேராக போகிறது, நேராக வர்றது, மேலே போகிறது, கீழே வர்றது, அது மாதிரி இருக்கிற லீனியர் ஃபிசிக்ஸில் உனக்கு மாஸ் ரெப்ரசன்ஸ் இனர்ஷியா. அப்படின்னா என்ன சார்? மாஸ் ரெப்ரசன்ஸ் இனர்ஷியானா என்ன சார்? எந்த ஒரு பொருளுக்கு அதிகமாக மார்ஸ்ன்ற எந்த ஒரு பொருளுக்கு அதிகமாக மாஸ் இருக்கோ அந்த அளவு அதை நகர்த்துறது கஷ்டம். ஓகேவா? ரொம்ப வெயிட்டாக ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது நவராது, ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தா தான் நவரும். வெயிட்டே இல்லாமல் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது கம்மி ஃபோர்ஸ்லேயே நம்ம நவுத்திடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் இருக்கேன், இங்கே பக்கத்தில் வந்து பக்கத்தில் ஒரு ஏசி இருக்குது. இப்போ பாரு, ஏசி காற்று எவ்வளோ அடிக்குது, நான் நவரவே இல்லை. ஆனால் இந்த பேப்பருக்கு மாஸ் கம்மி. காற்றடிச்சா அது பாரு, என்னடா காற்றடிக்க மாட்டேன் சார், நானே காற்றடிக்கிறேன். இப்படி காற்றடிச்சாலே ஈஸியாக பறந்துடும். கரெக்டாக? அப்போது மாஸ் தான் வந்து இனர்ஷியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? என்ன பண்ணுது? மாஸ் இனர்ஷியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? மாஸ் கம்மியாக இருந்தால் இனர்ஷியா கம்மியாக இருக்கும், மாஸ் அதிகமாக இருந்தால் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். இது வந்து ஓகே, இது நமக்கு இன்ட்யூட்டிவாக புரியும் லீனியர் ஃபிசிக்ஸ். ஐ டோன்ட் நோ தெலுங்குடா. தெலுங்கு என்னடா, தெலுங்கு தெரியலன்னு கூட எனக்கு தெலுங்குல சொல்ல தெரியலடா. ஓகேவா? அதுவே வந்து அதே ரொட்டேஷனல் ஃபிசிக்ஸ் வந்துட்டோம். ஓகேவா? என்னது ரொட்டேஷனல் ஃபிசிக்ஸ் வந்துட்டோம்னா ஐ அப்படின்றது என்னதுடா? ஐ தான் அவனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரெப்ரசன்ட்ஸ் யுவர் ரொட்டேஷனல் இனர்ஷியா. என்னதுடா? இட் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் ரொட்டேஷனல் இனர்ஷியா. அதாவது இட் டெல்ஸ் யூ ஹவு ஹார்ட் இட் இஸ் டு ஸ்பின் சம்திங். ஒரு பொருளை சுற்றி விடுறது எவ்வளோ ஈஸியாக ஒரு கஷ்டம் அப்படின்றத சொல்கிறது தான் உன்னோட. சாரிடா, சாரி கேட்குதா? தெரியறேண்ணா, கிளியராக தானே இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒரு பொருளை சுற்றி விடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்துட்டு உன்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் ரொட்டேஷனல் இனர்ஷியா. சரியா? புரியுதா? இப்போது சாரி, மாஸ் வந்து இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் அ பாடி. கரெக்டா? ஓகே, என்னது மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் அ பாடி. அது ஆனால் வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு இல்லையா, அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டூ திங்ஸ். ஓகேவா? ஐ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டூ திங்ஸ். அது என்ன சார் ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் மாஸ், ஒன்று வந்துட்டு மாஸ். ரெண்டாவது என்னது? ரெண்டாவது வந்துட்டு அந்த மாஸ் வந்து ஹவு இஸ் இட் டிஸ்ட்ரிபியூட்டட். How is the mass distributed about the axis of rotation? புரியுதா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டு விஷயத்துல டிபெண்ட் ஆயிருக்கும். ஒன்று வந்து ஓகேடா, నేను తెలుగు నేర్పించు கற்றுக்கிறேன்டா, ட்ரை பண்ணுறேன்டா தெலுங்கு கற்றுக்க ட்ரை பண்ணுறேன்டா, டோன்ட் வரிடா. சரியா? ஓகேவா? மாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதுலையும் டிபெண்ட் ஆகிருக்கும். அப்புறம் அந்த மாஸ் வந்து ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனை சுற்றி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றதுலையும் டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா?
புரியுதா? ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் இருக்கு, என்னது ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகல் வந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து அப்படின்னா I ஈக்குவல்ஸ் சிங்கிள் பார்ட்டிகல் இருக்கு, அது வந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா I ஈக்குவல்ஸ் mr² அப்படின்னு சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? I ஈக்குவல்ஸ் mr² அப்படின்னு சொல்லிடலாம். அதே ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா, அதே என்னது ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா I வந்துட்டு will be equal to summation of your MI RI². ஓகேவா? மாசஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத இது பண்ணும். ஓகேவா? Sir, I will teach you Telugu, sir. Okay, ma, sure, ma, you can teach me Telugu, ma. Yeah, you can teach me Telugu for sure. ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், சார் ஏன் சார் r² பண்ணுறோம், நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னீங்க, ஆனால் எதனால் சார் நீங்கள் ஆரை வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்ற கொஸ்டின் யாருக்காச்சும் வந்துச்சா? யாருக்குமே வரலன்னா யாருமே கிளாஸ் ஒழுங்காக கவனிக்கலான்னு அர்த்தம். ஓகேவா? என்னது ஏன் r² பண்ணுறோம் அப்படின்றதுக்கு யாருக்காச்சும் ஆன்சர் தெரியும்னா சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியலையா? அதே உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். கேட்குற கேள்வி தவிர வேறு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. யாருக்குமே தெரியலையா? ஐடியாவே இல்லையா? எஸ், does no one have an idea? யாருக்குமே ஐடியா இல்லையா? ஏன்னா ஒரு மாஸ் வந்து எந்த அளவு தூரமாக இருக்கோ அந்த அளவு இட் ஹாவ் மோர் லெவரேஜ். ஓகேவா? என்னது எந்த அளவு தூரமாக இருக்கோ அந்த அளவு அதை சுற்றுறது வந்து இன்னும் கஷ்டமாகும். புரியுதா? அதனால நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். புரியுதா? ஏன்னா மாஸ் எந்த அளவு தூரமாக இருக்கோ அந்த அளவு அது இன்னும் அதிக வெலாசிட்டியோட வரணும். என்ன பண்ணுறதுக்கு, இங்கே கிட்ட இருக்கப்போ எவ்வளோ வெலாசிட்டியில் நான் வந்தால் உனக்கு வந்து எம்ஆர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும், அதே அளவு வந்துட்டு if the mass is farther it will need to move with that much greater velocity. புரியுதா? or it will have more leverage. நீ வந்துட்டு v என்னன்னு எழுதுவ, v ஈக்குவல்ஸ் ஆர் ஒமேகா அப்படின்னு எழுதுவேன். v என்ன எழுதுவ, ஆர் ஒமேகா அப்படின்னு எழுதுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆர் அதிகமாக இருக்கோ அந்தளவு v அதிகமாக இருக்கும். that mass will have more leverage அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீ வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் எந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்தளவு இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் வந்துட்டு நீ உன்னோட ஆரை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுற. புரியுதா? கிளியரா? எஸ், இஸ் தட் கிளியர்? நந்தினி, நோ ஒன் இஸ் டிஸ்டர்ப்ட் பை யூ எல்லாம், பட் அட்லீஸ்ட் யாருமே எனக்கு ஆன்சர் கூட பண்ணல. அதனால நானே சரி செஷன் முடிச்சுட்டு சரி எல்லோரும் இருக்கும்போது செஷன் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். because there is not a lot of people here. இந்த டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் எண்டிங் த செஷன். என்ன சொல்கிறீங்க பசங்களா? எல்லோரும் மதியானம் சம தூக்கத்தில் இருக்கீங்களா? உங்களால் அட்டன் பண்ண முடியலையா? வாட் இஸ் ஹேப்பனிங்? வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? டெல் மீ. வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? லாஸ்ட் டைம் போன சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனில் அவ்வளோ பேர் அட்டன் பண்ணீங்கல்ல. கஷ்டமான டாபிக் வேறு இல்லை, நல்லா புரியணும்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இஸ் திஸ் நாட் த ரைட் டைம்? பசங்களா, if this is not the right time you can just tell me.
நான் வந்து வேறு டைமில் வந்து எடுப்பேன். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? சும்மா நான் சரி யாருமே இல்லாத இடத்துல நான் பேசிட்டு போனால் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோன் ப்ரொவைட் எனி வேல்யூ போத் டு யூ அண்ட் டு மீ. எனக்கும் இது வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்கும், உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த லெக்சரை பார்க்கவே விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டா? எஸ் சொல்லுங்கடா பசங்களா, வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒன்றுமே எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லைடா. சரி ஓகே என்ன பண்ணிட்டோம் நான்? Give me something da. எதுவுமே பேச மாட்டீங்க. It says 8 people are online but I'm getting nothing here. சார் ஈவினிங் எடுக்கலாம் சார். சரி ஓகேடா பசங்களா. ஆனால் இந்த டாபிக் ஓகே தானடா. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் ரொட்டேஷனல் மோஷன் இங்கே பாரு, எனக்கு தெரியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், என்ன சார் இது ஏது சார் இதுன்னு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகேவா? உனக்கு நீ உன்னோட ஆங்குலர் மொமெண்டம் டார்க்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா நீ நிறைய விஷயத்தை பற்றி நல்லா யோசிக்கலாம். நீ யோசிச்சு பாரு, லீனியர் மோஷன்ன்றது எப்படி உன்னால் இன்ட்யூட்டிவாக யோசிக்க முடியுதோ, இவ்வளோ வேகமாக போகுது, பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ரியாக்ஷன் டைம், இது எல்லாமே உன்னால் இன்ட்யூட்டிவாக யோசிக்க முடியல. அதே மாதிரி நான் சொல்கிறேன், உன்னால் வந்து ரொட்டேஷனல் மோஷனும் யோசிக்க முடியும். ஓகேவா? நீ கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணினா திஸ் இஸ் ஆல்சோ கான் பிகம் ஈஸியர். இப்போ நான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஏன்டா r² பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தேன். அது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான், அது உனக்கு புரிஞ்சான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அது ஏன் புரியலன்னு கூட உனக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்து திஸ் லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் வெயிட்டேஜ் ஃபார் திஸ் சாப்டர், வெயிட்டேஜ்லாம் விட்றா. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் இஸ் செகண்டரி. ஓகேவா? ரொட்டேஷனல் மோஷன்ன்றது இஸ் வெரி பேசிக் ஃபண்டமெண்டல் திங் விச் ஈச் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டாக? எதனால இப்படி யோசிக்கிறாங்க, எதனால இந்த ஃபார்முலா வருது, why have they defined it this way அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபண்டமெண்டல் திங்ஸ் which everyone needs to understand irrespective of whether you get it in your NEET or not. ஓகேவா? சார் நான் இப்போ தான் வந்தேன் சார், ஸோ எனக்கு தெரியாது சார். சரிடா பசங்களா, அப்போது ஒன்று பண்ணலாம். பழைய சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் லெக்சர் போயிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே பாரு, நான் உனக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு தம்ப்நெயில் இருக்கா சார்? இருக்கா? பிரேக்கிங் நீட்னு எழுதியிருக்கா? இந்த தம்ப்நெயில் இருக்கா? இதே தம்ப்நெயிலில் நம்ம சேனலில் போயிட்டு லைவில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அனதர் லெக்சர். இப்போ 2 hours 40 minutes கீழே வந்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் உனக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தியா? திஸ் அனதர் லெக்சர் ஸ்ட்ரீம்டு 3 days ago அப்படின்ட்டு வரும். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த லெக்சரை பாருங்கள். ஓகேவா? அந்த லெக்சரில் இதோட ஸ்டார்டிங்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த 1 மணி நேரம் முடிஞ்சால் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங் அட்லீஸ்ட் ஓரளவு கிளியர் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. பேசிக்ஸ் இல்லாமல் 11th போர்ஷன்ஸ் இல்லாமல் நீ நேராக போய் 12th ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அதுவும் வந்துட்டு நீ 11th செகண்ட் பார்ட் ஆஃப் த புக்கு கூட விட்டுரு. ஃபஸ்ட்டு பார்ட்டு கைனமேட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. ஓகேவா? இதுலேருந்தே வந்துட்டு இதையும் 12th போர்ஷன்ஸையும் முடித்தாலே நீ 11th part 2 தொடாமல், எனக்கு யாரோ வெயிட்டேஜ் பற்றி கேட்டிங்க, நீ 11th part 2 புக்கை தொடாமையே நீ 11th ஃபஸ்ட் புக்கையும் 12th புக்கையும் ஃபுல்லாக முடித்தாலே நீ வந்து நீட்டில் வந்துட்டு 120+ எடுத்துடலாம். சரியா? அதனால ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் வித் திஸ். ஐ கிவ் யூ சம் டைம். சரியா? ஆள் இல்லாத காரணத்தினால, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாத காரணத்தினால நான் இதோட முடிக்கிறேன். வில் கண்டினியூ திஸ் இன் அன் ஈவினிங் செஷன்டா. சரியா? ஓகேவா? கிளியராக பார்த்துட்டு வாங்கடா பசங்களா. ப்ளீஸ் வாட்ச் தட் லெக்சர் கேர்ஃபுல்லி. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாபிக் வைஸ் தான் போயிருக்கேன், முக்கியமான டாபிக்ஸ்லாம் தான் எடுத்திருக்கேன். அதெல்லாமே நீட்டில் வந்த கொஸ்டின்ஸ் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ கூட நம்ம பார்த்துட்டு இருக்க நீட்டில் வர கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் ஒன்றும் இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் நான் வந்து கொஸ்டின் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சரியா? வி ஹாவ் n number of questions after that too. நம்ம எங்கே நிறுத்தணுமோ அதை தாண்டியும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ டோன்ட் வரி, பட் ப்ளீஸ் அட்டெண்ட் த லெக்சர் அண்ட் கம் பேக்டா. சரியா? அடுத்த லெக்சருக்கு வெயிட் பண்ண, நம்ம வந்துட்டு கிளியராக பார்ப்போம். சரியா? பாய். Madhan signing off for Vedantu NEET Tamil. Until I see you all in the next one, I will be waiting. Sir, what book to use for questions and problem solving? நானே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நானே கொடுத்துருக்கேன்டா. போன கிவ்அவேல வந்துட்டு
உனக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன், நீ அதை கூட பார்க்கலாம். இல்லாட்டி வந்து தேர் ஆர் n நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆன்லைன் தட் யூ கேன் ஜஸ்ட் செக். ஓகேவா? நீட் பிஒய்க்யூஸ்ன்னு அடிச்சு பாரு, நிறையா வரும். அதில் உனக்கு எது வந்துட்டு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து அதுலேருந்து நீ டவுன்லோட் பண்ணி படி. இல்லை வேதாந்தூரில் நாங்கள் கொடுத்த மெட்டீரியல்ஸே இருக்குது, அதை கூட நீ வந்து பார்க்கலாம். சரியா? பெஸ்ட்டாக பசங்களா? சரி, ஓகே. ஐ சி யூ ஆல் தி நெக்ஸ்ட் ஒன். பை.